குட்டீஸ், வெல்கம் டு ஜாம் ஜீசஸ் அண்ட் மீ. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே என்ன ஆக போகுது, ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ உங்கள் ஸ்கூலிங்ஸ்க்கு, உங்கள் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே குட்டீஸ், ஸோ காட்ஸ் கிரியேஷன் வந்து ரொம்ப அழகானது, ரைட்டா? ஸோ நம்ம காட் வந்து இந்த உலகத்தை ரொம்ப அழகாக படைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு நேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரீஸ், ஃப்ளார்ஸ், ரெயின், அப்புறம் நைட்டில் வந்து ஸ்டார்ஸ், மூன்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காட் எவ்வளோ அழகாக நம்ம இந்த உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரசித்து கெட்டின உலகத்தில் நிறைய பாவம் பெருக ஆரம்பிச்சிச்சு நோவா காலத்தில். எஸ், நம்ம நோவா அண்ட் இட்ஸ் ஆர்க் கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குட்டீஸ். எஸ், நோவா காலத்தில் வந்து பாவங்கள் பெருகுச்சு. ஸோ பாவங்கள்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள்? எல்லா டைப் ஆஃப் பாவங்கள் தான், எல்லா பாவங்களும் அந்த காலத்தில் இருந்துச்சு. மக்கள் வந்து என்னென்னா கடவுளை மறந்து போய் கடவுள் நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் களவாண்டுறது, அதுக்கப்புறம் கொலை பண்ணுறது, ஒவ்வொருத்தரை ஏமாத்துறது, அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்னாச்சுன்னா பாவங்கள் வந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பெருக ஆரம்பிக்கிறோம். கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, கோபமாகறாரு. நம்மளை மறந்துட்டு இந்த பீப்புளெலாம் இவ்வளோ பாவங்களில் மூழ்கி இருக்காங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணோன்னே இது எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னா, நடத்துறதுக்கு ஒரு பர்சன் வந்து இந்த உலகத்தில் தேர்ந்தெடுப்பார்ல, அப்படிப்பட்ட ஒரு குட் மேன் தான் யார், நம்ம நோவா தாத்தா. ஸோ நோவா தாத்தாவை தேர்ந்தெடுக்கிறாரு. எஸ், நோவா தாத்தா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப ஆர்வமாக அவர் வேலையை செஞ்சிட்ருக்கார். வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வாய்ஸ் வருது, நோவா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. என்னடா இது, திடீர்னு நம்மளுக்கு மட்டும் வாய்ஸ் வருதுன்னு அங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. நோவா தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். சரி, நம்மளுக்கு தான் ஏதோ கேட்குது போல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திருப்பியும் என்ன பண்ணுது, வாய்ஸ் கேட்குது, நோவா அப்படின்னு. உடனே நோவா தாத்தா அங்கிட்டு பார்க்குறாரு, இங்கிட்டு பார்க்குறாரு. அண்ட் ஃபைனலாக என்னது, எஸ், காட் வந்து சொல்கிறாரு, நோவா பயப்படாத, நான் தான் கடவுள் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நோவாக்கு ஒரே சந்தோஷம். நோவா தாத்தாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே காட் சொல்லுங்க காட், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோவா தாத்தா கேட்குறாரு. உடனே கடவுளும் சொல்கிறாரு, நீ வந்து எனக்கு ஒரு பெரிய போட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சொன்ன உடனே நோவா தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒன்றுமே சொல்லலை. காட்கிட்ட வந்து போயிட்டு நீங்கள் எதுக்கு ஏன் அப்படின்லாம் ஒன்றுமே கேட்கல. காட்கிட்ட வந்து அவர் வந்து எதுக்கு ஏன்லாம் கேட்கல. பேலை செய்யணுமா, ஓகே காட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கடவுள்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. நான் வந்து 40 days மழை பெஞ்சு ஒரு ஃப்ளட் உருவாக்க போகிறேன், அதில் தான் நான் வந்து பீப்புள்ஸை அழிக்க போகிறேன்னு காட் சொல்கிறாரு. அது எதுவுமே நோவா தாத்தாக்கு சரியாக புரியலை. பட் காட் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பேலை கிட்ட சொல்கிறாரு மட்டும் என்ன ஆச்சு, நோவா தாத்தாக்கு புரியுது. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேலை கிட்டுறதுக்காக ஸோ காட் சொன்ன உடனே நோவா தாத்தாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நோவா தாத்தா கேட்குறாரு, அது எங்கே கெட்டணும் கடவுளே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, லேண்டில் கெட்டணும் அப்படின்னு சொல்லி காட் சொல்கிறாரு. லேண்ட்லையா, போட் எப்படி லேண்டில் கெட்ட முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா கிட்ஸ் நீங்கள்லாம் வந்து ஹார்பர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஹார்பர் இல்லைனா போர்ட், ஓகே. ஸோ அங்கே போயிருந்தீங்கன்னா போட் எதுவுமே வந்து நம்ம லேண்டில் நிற்காது. ஸோ அது வந்து கஷ்டம் சேல் பண்ணுறதுக்கு, அப்படி நிற்காது. பேக் வாட்டர் சொல்லுவாங்கல்ல, சீலேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பிளெயினாக வாட்டர் இருக்கும், வேவ்ஸ் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக வாட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே தான் என்ன ஆகும்னா நம்மளோட போட்ஸ் எல்லாம் நிற்கும். ஸோ அதனால அங்கே தான் கெட்டவும் செய்வாங்க. போட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு வாட்டரில் தான் கெட்டுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நோவா தாத்தா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, லேண்ட்லையா, சரி ஓகே காட் சொல்லிட்டாங்க நம்ம கெட்டுவோம், ஓகே கடவுள் நான் கெட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே
கெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே கெட்டுவோன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, காட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மெஷர்மெண்ட்ஸ், அந்த போட் எவ்வளோ லாங்காக இருக்கணும், எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், எவ்வளோ பிரெத் இருக்கணும், எவ்வளோ ரூம்ஸ் இருக்கணும், விண்டோஸ் இருக்கணும், இந்த மாதிரி பக்காவாக ஒரு பிக்சர் பண்ணி காட் வந்து நீ இப்படி தான் பேலையை கெட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. உடனே நோவா தாத்தாவும் ஓகே கடவுளே நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் நோவா தாத்தாக்கு ஒன்று தெரியும், அது வந்து சின்ன பேலையாக இருக்க, சின்ன போட்டாக இருக்க போகிறது கிடையாது, அது ரொம்ப பெருசாக இருக்க போது. பிகாஸ் அந்த ஹைட்டு பிரெத்தெல்லாம் கேட்கும் போது நோவா தாத்தாக்கு புரியுது இது வந்து சின்ன போட் கிடையாது, கண்டிப்பாக ரொம்ப பெரிய பெரிய போட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸ், நீங்கள் டைட்டானிக் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, டைட்டானிக் கப்பல், க்ரூஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய போட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆனால் அதோட பெரிய கப்பல், இது ரொம்ப பெருசு. ஸோ அது எவ்வளோ லாங், எவ்வளோ பிரெத், எவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்ற பக்கா டீட்டெயில்ஸ் நம்ம சேனல்லையே நான் போட்டிருக்கேன். கேரக்டர் ஆஃப் பைபிள்ஸ் நோவாவில் கண்டிப்பாக அது இருக்குது. ஃபுல் டீட்டெயில் அபவுட் த ஆர்க் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, எஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அந்த ஆர்க் வந்து பயங்கர பெரிய ஆர்க்காக இருக்க போகுதுன்னு நோவா தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஸோ ஒவ்வொன்றா என்ன பண்ண போகிறாங்க, கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. உட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அறுக்குறாங்க, நீல் பண்ணுறாங்க, நல்லா ஆணி அடித்து ஒவ்வொன்றா மெதுவாக கெட்டுறாங்க. கெட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷங்கள் ஆகுது. வருஷங்கள் போய் ஃபைனலி போட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நோவா தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம காட் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ காட்க்கு ரொம்ப ஹாப்பி, நம்ம நோவா தாத்தா வந்து ஃபைனலி போட்டை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நோவா தாத்தாக்கும் ரொம்ப ரொம்ப, காடுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, நோவா தாத்தாக்கும் ஹாப்பி, காடுக்கும் ஹாப்பி. ஸோ இப்போ காட் வந்து என்ன சொல்கிறாருன்னா நோவா கிட்ட, பேர் ஆஃப் அனிமல்ஸ், தட் இஸ் ஒரு ஃபீமேல் அனிமல், ஒரு மேல். ஸோ ஒரு அனிமலில் ஒரு ஃபீமேல் அண்ட் மேல். ஓகே, ஸோ அதான் பேர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. பெரிய யானை, ஜிராஃப், அதுக்கப்புறம் பெரிய மங்கி, அதுக்கடுத்து யானை, எல்லாமே என்னது அந்த பேலைக்குள்ள பேராக போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ அனிமல்ஸையும் உள்ள வந்து வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய பேலையா இருக்கணும் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய போட்டாக இருக்கணும். ஸோ எஸ், உள்ள போய் என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அடைச்ச பிறகு காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நோவா தாத்தாவையும் நோவா தாத்தா ஃபேமிலியும் உள்ளே வச்சு என்ன பண்ணுறாங்க, உள்ளே போக சொல்கிறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. போன பிறகு என்ன ஆகுது, போட்டோட கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. காட் வந்து அந்த போட்டோட கதவை என்ன பண்ணிட்டாரு, சீல் பண்ணிட்டாங்க. சீல் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டே வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சு செம்ம ஹெவி ரெயின், 40 days and 40 nights. கிட்ஸ், நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம ஊரில் ஒரு 2 days 3 days மேக்ஸிமம் 5 days பெஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளட், எவ்வளோ இழப்புகள், நம்ம பொருட்கள் எல்லாமே ஃப்ளட், நிறைய ஃப்ளட் வந்துடுது. கரெக்டாக ஒரு 5 days மேக்ஸிமம் மழை பெஞ்சா. அப்போ நீங்கள் யோசிங்க, 40 days and 40 nights அவ்வளோ ஹெவி ரெயின் வந்து பெய்யுது. காட் வந்து பெய்ய வைக்கும் போது என்ன ஆகுது, ஃபைனலி என்ன ஆயிடுது, உலகம் வேனிஷ், அழிஞ்சிருது. ஸோ பாவங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, அழிஞ்சிருது. த ஒன்லி ஃபேமிலி காட் சேவ்ட், அது யாருன்னா நம்ம நோவா தாத்தாவோட ஃபேமிலி தான் காட் சேவ் பண்ண ஃபேமிலி. ஸோ என்ன ஆகுது அடுத்து அப்படின்னா வந்து மழைலாம் நின்றுச்சுன்னு எப்படி நோவா தாத்தாக்கு தெரியும், மழை நின்றுச்சு. ஸோ தண்ணியெல்லாம் இருக்கும்ல, ஃப்ளட்லாம் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் கம்மியாயிடுச்சான்னு எப்படி நோவா தாத்தா கண்டுபிடிச்சா தெரியுமா. ஸோ ஒரு விண்டோவை திறந்து ஃபர்ஸ்ட் டே காக்காவை பறக்க விட்டார். ஸோ காக்காவும் போய் பறந்துட்டு திருப்பி வந்துச்சு. திருப்பி வந்து இங்கே ஜன்னலில் உட்காந்துட்டு சரி திருப்பி பறப்போன்னு திருப்பி காக்கா போய் பறந்துச்சு. அதுக்கு உட்காரதுக்கு எந்த இடமும் கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக வாட்டராக இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நோவா தாத்தா என்ன பண்ணுறாரு, திருப்பி 1 வாரம் கழிச்சு புறாவை பறக்க விடுறாரு. ஸோ புறாவும் பறந்து போயிட்டு திருப்பி வந்துருச்சு, ஏன்னா அதுக்கு உட்காரதுக்கு எந்த இடமும் கிடையாது. 3rd டைம் ஒரு 1 week கழிச்சு, அண்ட் 3rd டைம் 1 week கழிச்சு திருப்பியும் புறாவை பறக்க விடுறாரு. ஸோ புறாவும் பறந்து போயிட்டு ஒரு ஆலிவ் லீஃபை பிச்சு என்ன பண்ணுது, கொண்டு வந்துடுது. ஸோ நோவா தாத்தாக்கு ஓகே, ஓரளவுக்கு தண்ணி என்ன அது குறைஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் 4th டைம், தட் இஸ்
ஒரு 1 வீக் கழிச்சு திருப்பி 4th டைம் திருப்பி புறாவை பறக்க விடுறாரு. அந்த புறா திருப்பி வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு, புறா வரவே இல்லை. அண்ட் ஃபைனலி நோவா தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சு அந்த வாட்டர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, வத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணுறாரு, காட் வந்து அவர் நோவா தாத்தாவோட பேலைய சீல் பண்ணியிருந்தாங்கல்ல டோரை, அது ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணோடனே நோவா தாத்தாவோட ஃபேமிலி சேவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய அழிவு யோசிச்சு பாருங்க, உலகமே அழிஞ்சிச்சு. தேர் இஸ் நோ பீப்புள். அங்க இருந்த உலகத்துல இருந்த எதுவுமே கிடையாது. ஆனா என்ன, நோவா தாத்தா ஃபேமிலி மட்டும் என்ன ஆயிடுச்சு, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அந்த பேலையில 40 டேஸ்க்குள்ள எல்லா நீட்ஸையுமே நோவா தாத்தா சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ நைட் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பொருட்கள், அதுக்கப்புறம் க்ளோத்ஸிங்ஸ், அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் இருக்கும்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில் வீட்டிலலாம் நம்ம பண்ணுறது, நம்மளுக்கு தேவையானவைகள் எல்லாமே இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையுமே அந்த பேலைக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அந்த பேலை வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்களாம். ஸோ அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த ஸ்டோரி வந்து பைபிளில் ஜெனசிஸ் சாப்டர் 6 இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே கண்டிப்பாக ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டோரி ஆரம்பிச்சிடும். நோவா தாத்தா எப்படி இருந்தாங்க எல்லாமே அதில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஓகே குட்டீஸ், ஸோ நோவா தாத்தா ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில திங்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஒபீடியன்ஸ். நம்ம காடை கண்டிப்பாக ஒபே பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவை கண்டிப்பாக ஒபே பண்ணணும். அவங்க நோன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்க ரீசன் இல்லாமல் நமக்கு நோ சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்காம போகவாங்களா, அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. பட் அந்த டைமில் எதுக்கு நோ சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏன் நோ சொல்கிறாங்கன்னு தெரியலனா நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கூட உங்கள் மம்மி டேடிட்ட கேட்கலாம், ஏன் மம்மி டேடி நீங்கள் வந்து ஏன் அதை நோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் நோன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி கீழ்ப்படியணும். ஓகே, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து காட் ப்ராமிஸ் பண்ணாத நோவோட ஃபேமிலியை சேவ் பண்ணுறது. ஸோ நோவோட ஃபேமிலியை ஃபைனலாக சேவ் பண்ணிட்டாரு. கரெக்டாக நோவோட ஃபேமிலி அந்த 40 டேஸ் உள்ளே இருந்து சேஃபாக ஃப்ளட்டெல்லாம் அந்த அந்த தண்ணியெல்லாம் வற்றின பிறகு ஒரு பிக்கஸ்ட் ரெயின்போ வந்துச்சுன்னு இருக்குது பைபிளில். அவர் வந்து காட் ப்ராமிஸ் பண்ணார். இதுக்கு மேலே நோவா கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வந்து என்ன ஆகும், இந்த ஃப்ளட் மூலமாக இந்த ஏர்த்தில் நான் எந்த டிஸ்ட்ராய் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார், காட் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா வந்து காட் பண்ண ப்ராமிஸை கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றுவார் நம்ம லைஃப்பில். அது வந்து டிலே ஆகுமே தவிர கண்டிப்பாக என்ன ஆகாது, அது வந்து நடக்காமல் போகாது. ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக காடோட ப்ராமிஸ் கண்டிப்பாக நடக்கும். காடோட ப்ராமிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம பைபிளில் இருக்க வேர்ட்ஸ் தான். அங்கே நிறைய வேர்ட்ஸ் கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், குதிரை யுத்த நாளுக்காக புறப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், இந்த மாதிரி நிறைய வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த குதிரையோ யுத்த நாளுக்காக புறப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்ன்றது வந்து நான் வந்து எல்லா எக்ஸாம் டைம்லையும் நான் ப்ரேயர் பண்ண ஒரு வேர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக நடக்காது. நம்ம வந்து யுத்த நாளுக்காக புறப்படணும். ஸோ குதிரை வந்து யுத்த நாளுக்காக புறப்படணும். ஸோ நம்ம எக்ஸாம் இருக்கும் போது நம்ம அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஜெயம் வர்றது வந்து கடவுளுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, உங்களோட ஹார்ட் ஒர்க், நீங்கள் பண்ணுற டெடிக்கேஷன், ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் டெடிக்கேஷனாக பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸாக காட் கொண்டு வருவார். அதுதான் இந்த வேர்ஸ். இந்த வேர்ஸ் நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எழுத தொடங்குவோம்ல, ஸோ அந்த ப்ரேயர் பண்ணும்போது இந்த வேர்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், நல்லாவும் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டீஸ், உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த வேர்ஸ்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இது எனக்கு உண்டான வேர்ஸ். உங்களுக்கு வந்து காட் இந்த வேர்ஸ் சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சில வேர்ஸ் வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். நீங்கள் கண்டிப்பாக அதை ப்ரேயர் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ப்ராமிஸ் வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பைபிளில் இருக்க எல்லாமே வந்து காடோட ப்ராமிஸ் தான். அது கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். அந்த வேர்டு சொல்லி, ஏசப்பா காட் நீங்கள் இந்த வேர்டை எனக்காக சொல்லியிருக்கீங்க, எனக்காக நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் காட் கண்டிப்பாக ப்ராமிஸாக கீப் அப் பண்ணுவாங்க. ஓகே குட்டீஸ்,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து மெமரி வர்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே, ஓகே குட்டீஸ், நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன், அப்புறம் நம்ம தமிழில் பார்க்கலாம். ஐ டூ செட் மை போ இன் த cloud and it shall be for a token of a covenant between me and the earth. Genesis 9:13. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆதியாகமம் 9:13. ஓகே, நோவா தாத்தோட ஃபேமிலியக்கு காட் கொடுத்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண மாதிரி உங்களுக்கும் உங்களோட காட் கொடுத்த ப்ராமிசஸை கண்டிப்பாக கீப் அப் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பைபிள் ரீட் பண்ணும், ப்ரேயர் பண்ணும், காடோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஓகே குட்டீஸ், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங்கும் பார்த்தாச்சா குட்டீஸ்? நோவா தாத்தா கப்பல் ஒன்று செய்தாரு, கொப்பர மரத்தில் கப்பல் ஒன்று செய்தாரு. ஸோ எஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன் சாங் பார்த்துட்டிங்களா? நல்லா கற்றுக்கோங்க. உங்களோட சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், விபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகே குட்டீஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 49 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சேனலை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். எஸ், நிறைய ஒர்க் ஷீட்ஸ், கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் கேம்ஸ், குவிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்க கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் போட்டாலும் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நிறையா பைபிளில் இருக்க நோவா தாத்தா பேழைகள் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து குவிஸஸ், கேம்ஸ் இருக்க போகுது. ஸோ அந்த கேம்ஸ்க்கு எப்படி நான் கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் குட்டீஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாம் அண்ட் see you.